நமது புதுக்கோட்டை நிகழ்நர் சபையில் நம்முடைய குலதீபம் பிரம்ம பிரகாச மெய்விழி சாலை ஆண்டவர்களுடைய அந்த முக்கிய ஆண்டவர் திருக்கோலத்தை பற்றி நம்மிடையே பகிர்ந்து வருவதற்காக நமது சாலை சோழன் அவர்கள் இந்த புதுகை நிகழ்ச்சியின் சாரில் அன்புடன் நமஸ்காரம் வரவேற்போமாக. நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். மண்ணோயிரனைத்தும் மற்ற விண்ணுயிரும் கண்ணோயிரன களி கூர்ந்து தன்னோயிர் போலும் எண்ணியாங்குலவும் தவனந்தி தனி பேரும் கடலே என்னுயிர் தன்னில் கலந்தி நீத்தி நீக்கும் இருதயாசனத்தோடில் கடலே முன்னுயிராகி லாஞ்சனை இலங்கும் முதல் முகம் மதுமதி கடலே அனைவருக்கும் நமஸ்காரம். அழியாத மேலவள நாட்டின் வாழையடி வாழையென வந்த சாவாவரம் தரும் மூவா மருந்தனும் முத்தமிழ்க்கரசர் நமது குலதீபம் பிரம்மோதய மேவழிச்சாலை ஆண்டவர்கள் உத்தரவு பெற்று இப்போ இந்த திருவிழாக்கள், ஒவ்வொரு திருவிழாக்களுக்கு முன்பும் நமது தெய்வம் இறக்கி அருளிய அந்த பெரிய திருவுளம் கொண்டு இறக்கி நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த பெரும் செயலை எண்ணி என்ன பெரிய திருநோக்கத்திற்காக இந்த திருவிழாக்களை எடுத்து வைத்தார்கள் என்று நாம் அனைவரும் நின்று நிதானித்து கவனிக்க வேண்டிய கடமையுடையவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் திருவிழாக்கு வர்றோம், வந்துட்டு திருவிழா கொண்டாடிட்டு போறோம் என்பது போல இல்லாமல் தெய்வம் நமக்கு இறக்கி அருளியிருக்கக்கூடிய அந்த பெரும் செயலை ஒரு மாதத்திற்கு முன்பிலிருந்து நாம் எண்ணி தெய்வத்தினுடைய பெருமையை போற்றி திருவிழாவினுடைய அந்த பெரிய உன்னதத்தை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தெய்வத்தினுடைய திருநோக்கின்படியே, அவருடைய திருவுள பாங்கின்படியே சில வருடங்களாக புதுகை நிகழ்நெறி சபையின் வாயிலாக நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதற்கு சிறப்புற நடத்தி கொண்டு வரும் சிவராஜன் அவர்களுக்கும் தெய்வத்தினுடைய பேரருளை கேட்பதற்காக அவளோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நமஸ்காரம். மேவழி தலையுக ஆண்டினுடைய 3வது திருவிழாவாக இந்த புரட்டாசி திருவிழா, பிச்சை ஆண்டவர் திருக்கோல திருவிழா அமைந்துள்ளது. இந்த திருவிழாவினுடைய அமைப்பை நாம நின்று கவனித்தோமேயானால், முதல் திருவிழா தெய்வம் அவர்கள் பாட்டையாவை சந்தித்து அந்த பெரும்பேறு நாமெல்லாம் பெறுவதற்கான அந்த சந்திப்பாக இருக்கக்கூடிய அந்த திருவிழா, முதல் திருவிழா. அவர்கள் அன்று அந்த காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்ற ஒரு மெய்மேனி உருவாகவில்லை. ஆனால் நமக்கு இன்னைக்கு பாவசங்கார செழிப்பளப்பதற்காக எந்த ஒரு கதியும் இல்லாத நிலையா இருக்கும். அப்போ அதை ஒரு திருவிழாவாக நாம் கொண்டாடுறோம். 2வது திருவிழாவாக தெய்வம் அவர்கள்
ஆடு மேய்த்து அதன் பின் திருப்பரங்குன்றிலே தவமியற்றி அந்த பாசுபத கங்கணம் பெற்ற அந்த திருவிழாவை இரண்டாவது திருவிழாவாக கொண்டாடுகிறோம். அந்த பாசுபத கங்கணம் பெற்ற பிறகு நம்மை நோக்கி திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரையம்பதி நோக்கி இறங்கி வந்து இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த வெயில் ஏற்றக்கூடிய அந்த பெருங்கருணை கொண்டு இறங்கிய அந்த திருநாள் வைகாசி திருவிழாவாக இரண்டாவது திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இறங்கி வந்து பார்த்தா எப்படி இந்த உலகம் இருக்குது அப்படின்னா எல்லாம் வேற்று முகத்தினரா இருக்கு அப்படின்னு மான்மியத்துல குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் 12 வருட காலம் ஆசானே கதின்னு இந்த பாவ முகங்களை எல்லாம் பார்க்காமல் காட்டுல தன்னுடைய பெருமானோட அவங்க இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு வருடம் ஆடு மேய்ப்பு, அதன் பிறகு அந்த பெருந்தவம், இதெல்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது பார்த்தா எல்லாம் வேற்றுமுகமாக தெரியுது. ஏன்னா அவங்க ஏறி இருக்கக்கூடிய நிலை வேறு, நாம் இருக்கக்கூடிய நிலை வேறு. அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரியுது அவங்க நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் வேற்று முகங்களாக தெரிகிறது. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாவங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தரித்திரியங்களையும் வாங்கிக் கொண்டு நன்மையை அளப்பதற்காக பிச்சையாண்டவராக நம்ம தெய்வம் அவர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். அது மூன்றாவது திருவிழாவாக கொண்டாடுறோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடு கட்ட முடியும். அது போல அந்த பரிசுத்த பிரானவர்கள், இந்த காருண்ய பிரானவர்கள், அவர்கள் வந்து குடியேறக்கூடிய அந்த சிரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா மும்மலங்களால மாறி இருக்குது. ஒரே முள்ளும் கல்லும் நிறைந்ததாக இருக்குது. அவர்களோ பரிசுத்த பிரான். எப்படி வந்து இங்க அமர முடியும் அப்படின்னா அதை சுத்தம் செய்யணும். அதை நாமளே சுத்தம் செய்ய முடியுமா அப்படின்னா நாம சுத்தமா இல்லைன்னே நமக்கு தெரியாது, எங்க சுத்தம் செய்யணும்னு தெரியாது. அப்போ அவர்களே வந்து அதை சுத்தம் செய்யறாங்க. சுத்தம் செஞ்சுட்டு அந்த நன்னெறியை நமக்கு பதிப்பிக்கக்கூடிய திருவிழாவாக காக்கும் தீகை கொண்ட கார்த்திகேயராக கார்த்திகை மாதத்துல நாம் அந்த திருவிழாவை கொண்டாடுறோம். அதுல நன்னெறியை பதிப்பிக்கிறார்கள். அந்த வாடாத தீபத்தை ஏற்றி வைக்கின்றார்கள். அந்த வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு முன்பு பிச்சைவண்டவராக வந்து நம்முடைய பாவங்களை வாங்கிக் கொள்கின்றார்கள். அது மூன்றாவது திருவிழா. நான்காவது திருவிழா பார்த்தோம். அப்போ அந்த வாடாத தீபத்தை ஏற்றி வைத்ததற்கான அறிகுறியாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பொங்கலாக ஐந்தாவது திருவிழா, அந்த நித்திய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அந்த திருவிழாவாக ஐந்தாவது திருவிழா வச்சு அந்த வரிசை கிரமமாக நமக்கு தெய்வம் எடுத்து வைத்துள்ளார்கள். அப்போ அதுல இருக்க அந்த மூன்றாவது திருவிழாவுடைய அந்த பெருமையை பற்றி நாம் அனைவரும் இங்கே பகிர்ந்து கொள்வோம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வந்த பாரவான்கள் எல்லாம் என்ன செயல் செய்ய வர்றாங்க அப்படின்னா துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம். அப்போ துஷ்டத்தனத்தை முதல்ல நீக்கணும், அப்பதான் வந்து பரிபாலனம் செய்ய முடியும். அத மான்மியத்துல குறிப்பிடும் பொழுது நிக்கிரக அனுக்கிரகாதி ஆகிய அப்படின்னு சன்னதம் பெருபுரத்துல குறிப்பிடுறாங்க. அனுக்கிரகம் அப்படின்னா தெய்வம் நமக்கு செய்து வைக்கக்கூடிய அந்த பெரிய செயல். அப்ப அந்த அனுக்கிரகத்தை, அதுக்கு ஒரு வாக்கியமே இருக்கு, அனுக்கிரகம்ங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. கிரகத்தை அணு அணுவாக உடைத்து மாற்றக்கூடிய அந்த செயல் அனுக்கிரகம். அந்த வாக்கியத்தை நாம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். அந்த அனுக்கிரகம் செய்யணும் அப்படின்னா கிரகத்தோட இருக்கக்கூடிய மனிதனாக அல்லவா இருக்கிறான், அதை நிக்கிரகமாக மாற்றணும். அந்த கிரகங்களை விட்டு மாற்றக்கூடிய செயல். ஒரு நீ முன்னாடி போட்டோம்னா அது அழியக்கூடிய செயலாக அது மாறுது. அப்போ நிக்கிரக அனுக்கிரகாதி ஆகிய. அதே போல துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்யணும் அப்படிங்கிறத வந்த பாரவான்கள்லாம் செய்து வர்றாங்க. நமது தெய்வம் அவர்கள் மான்மியத்தினுடைய நிறைவு பகுதிகளில் வரும் பொழுது ஒரு பட்டயம் கையில ஏந்தி வர்றாங்க. அந்த பட்டயம் எப்படி இருக்குன்னா அழிவு ஒன்றும் தழைவு ஒன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய இருபுறமும் கருக்கோங்கிய பட்டயமாக அது இருக்கு. எது அழிவு அப்படின்னா
அந்த பாவத்தை அழித்து நன்னெறியை பதிப்பிக்கக்கூடிய செயல். அப்போ அந்த அந்த பட்டயத்துக்கு எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா, தெய்வம் அவர்களுடைய முக ஆலவாயிலிருந்து வெளியேறிய பட்டயமானது அப்படின்னு மான்மியத்துல இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த பட்டயம்னா என்ன? ஒரு வாள் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வாளாக இருக்குமா அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடிய வாள் கிடையாது. அது கண்ணஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாளாக இருக்குது. அப்போ அதை கொண்டு சுத்தம் செய்யறாங்க. அப்படி சுத்தம் செய்யறத பல இடங்கள்ல குறிப்பிட்டு வர்றாங்க. அதுல ஒரு பகுதி, பொய்யை சீரித்து ஏறித்து வீட்டு எரித்து வீட்டு மெய்யை வீதைத்து வீழைக்க வந்தார். அப்போ பொய்யை எரிக்கணும், மெய்யை விதைக்கணும். அந்த ஒரு பெரிய செயலை தான் அதை கை கொண்டு வர்றாங்க. பொய் எது மெய் எது அப்படின்னு சொல்லி கேட்டா யாருக்கும் தெரியாது. என்னென்னவோ சொல்லுவாங்க, இது பொய், உண்மையாம இல்லாம இருக்கதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க. இப்ப மெய் எது அப்படின்னா தெரியாது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பொய்யும் மெய்யும் பிரித்து உனக்கு ஓதக்கூடிய பெருமானாக நமது தெய்வம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ பொய் எது மெய் எது அப்படின்னு நாம நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொய் என்பது அழியக்கூடியது, மெய் என்பது அழியாதது. சரி, நம்மளே இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா தெய்வத்தினுடைய சாட்சி வேணும் அல்லவா? அழியாத மெய்ப்பொருளும் மான்மியத்துல வருது. அப்ப மெய்ப்பொருள் எது? அழியாதது. அப்ப பொய்ப்பொருள் அழியக்கூடியது. அப்போ பொய்யது மெய்யது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கக்கூடிய உலகத்துல நாம இருக்கிறோம். அவங்க பொய்யும் மெய்யும் பிரித்து நமக்கு ஓதி அந்த பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்திருக்கிறாங்க. பொய்யை எதுக்கு சிரித்து எரிக்கணும் அப்படின்னா, உன்னுடைய மனமானது அழிந்து போகின்ற நேசத்தையே உயிராக கொண்டிருக்கிறது. எதை நம்ம உயிராக வச்சிருக்கோம் அப்படின்னா அழிந்து போகக்கூடியது. அழிந்து போகக்கூடியது எது? பொய். அதான் நம்ம உயிராக வச்சிருக்கிறோம். அதை பிடுங்கி எறிய முடியுமா அப்படின்னா பிடுங்கி எறிய முடியாது. அப்போ அதை பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாளகற்றி. நம்மளுடைய பாசம் எங்க இருக்குது அப்படின்னா உலக காரியங்கள்ல தான் இருக்கு. வீட்டுல இருக்குது, குடும்பத்துல இருக்குது, காசுல இருக்கு, பணத்துல இருக்குது, நிலத்துல இருக்குது, இன்னும் எதுலயோ இருக்குது. அப்போ அதுல இருக்கிறதெல்லாம் புடுங்க முடியுமா அப்படின்னா உடனே புடுங்க முடியாது. அப்ப பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாளுருவி அப்படின்னு மாணிக்க வாசகப்பிரான் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது போல பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார். செம்பொருள் செம்பன் நாட்டிற்கு நம்மை வம்படி பண்ணி அழைத்தரம். ஏன் வம்படி பண்ணி அழைக்கணும் அப்படின்னா, அந்த பொய்யை விட்டுட்டு வர முடியாது நம்மளால. அதை பிடிச்சி இழுக்கணும். இழுத்து வந்ததுக்கு அப்புறம் மெய்யை விதைக்கிறாங்க. திருப்பி நம்ம பொய்க்கு போயிடுறோம். திருப்பி மெய்க்கு அழைக்கிறாங்க. இப்படிதான் வளைக்க இழுப்பும் பறிப்புமாக அல்லாளர் முன்னும் பின்னுமா தள்ளிதான் நாம இருக்கிறோம். அப்போ பிச்சைக்கு வந்தாரே பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே. அப்போ நம்மளை நோக்கி அவங்க இறங்கி வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, வீடு தேடி பிச்சைக்கு வாராரு. அப்போ இதுல பிச்சையை கொடுப்பது யார், பிச்சை வாங்குவது யார் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. எதை பிச்சையா கொடுக்கிறோம் அதுவும் தெரியணும் நமக்கு. அப்போ நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. ஒரு பெரியவர்கள் பாடும் பொழுது, நீங்க செய்த அந்த பெரும் செயல், அந்த ஆசானை நோக்கி பாடுறாங்க, நீங்க அந்த பெரும் செயலுக்கு நான் என்ன நன்றி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்து
என்னோட வீட்டை கொடுக்கலாமா, என்னோட இதை கொடுக்கலாமான்னா அதெல்லாம் அழிஞ்சு போறதாச்சே. நீங்க கொடுத்தது அழியாத செல்வம். இந்த அழியாத செல்வத்துக்கு நான் என்னத்தை காணிக்கையா கொடுக்கறது? அப்படின்னு அழிஞ்சு போற பொருளையா நான் காணிக்கையா கொடுக்க முடியும்? அப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, என் உயிரையே கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சாலும் அதுவும் நீங்க கொடுத்தது தானே அப்படின்னு அவங்க வந்து பெருமாள் முன்னாடி மண்டி என்று கதறாங்க. அப்போ நாம கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம எல்லாமே இறைவன் கொடுத்தது. அதை நாம வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நாமளே செஞ்சது சிலது இருக்கு. செஞ்ச பாவம், மூச்சு வீணாக்குனது, இது மாதிரி நிறைய நம்ம வந்து கைவசமா நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். அது நாமளே செஞ்சது. அதுதானே நம்மளால கொடுக்க முடியும். அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு மெய்யை நமக்கு கொடுப்பதற்காக ஒரு திருவிழாவே நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி நமக்கு வைகாசி திருவிழால பாவ மன்னிப்பு ஓதி நம்முடைய பாவங்களை திருக்கிறாங்களோ அது போல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ செயல்களை எல்லாம் நான் பிச்சையாக விற்றுக்கொண்டு திருப்பி நமக்கு அமுதத்தை அளிக்கக்கூடிய திருநாளாக அந்த திருவிழாவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த திருவிழா எடுத்து வச்சிருக்கிறது முறையை பார்க்கும் பொழுது நம்மள்ட்ட இருந்து இந்த அரிசி, பருப்பு, கறி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்க? அன்றைக்கு இரவு அமுதனே நமக்கு தர்றாங்க. தெய்வத்தினுடைய அமுது தானே நாம திருவிழா அமுத தானே நாம வாங்குறோம். அப்ப நம்மள்ட்ட இருக்க பாவத்தை வாங்கி கொண்டு அவள் பாவசங்கார செழிப்பளக்கக்கூடிய அந்த நன்னெறியை நமக்கு பதிப்பிக்கக்கூடிய அந்த செயலை வந்து ஒரு திருவிழாவாக உருவாக்கி நாமெல்லாம் அதை நினைத்து தெய்வத்தை வணங்கணும் என்பதற்காக இந்த ஒரு திருவிழாவை நமக்கு உருவாக்கி நமக்காக அதை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நம்ம பொய் இருக்கக்கூடிய நம்மள்ட்ட இருக்க பொய்யை வந்து முதல்ல தெரியணும் இல்லை, என்ன கொடுக்குறோங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனது. நம்மளுடைய மனதில் எப்படி இருக்கு அப்படின்னா பொய் தான் என்னைக்கும் உறைந்திருக்கு. மெய் எப்பயாவது வந்ததுன்னா கூட அது வந்துட்டு திருப்பி போயிடும். அது உறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஏன் உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு உறைஞ்சு போயிருக்கு. மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி முழுசா காட்டணும் அப்படின்னம்னா தெய்வம் பாட்டையாவை சந்திச்சாங்க, அவ கூடவே கிளம்பி போயிட்டாங்க. அப்ப அது காட்டி காட்டி கிடையாது, ஒரே முகமாக அவங்க எதிர்த்து போயிட்டாங்க. அருட்கதி எனவே மாண்டார்ன்ற நிலைக்கு போயிட்டாங்க. நாம அப்படி இருக்கமா அப்படின்னா இல்ல. கொஞ்ச நேரம் இருப்போம், அப்புறம் திருப்பி அந்த அழிவு உலகத்துக்கு போயிடுவோம் நம்ம. அப்போ மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க. அப்போ உள்ள என்ன இருக்குது அப்படின்னா பொய் இருக்குது. என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனதாக தான் இருக்குது. அதை மாற்றணும். அதை மாற்றும் பொழுது வெளியிலேயும் அது மாறும். உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக மாற்றும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே அந்த மெய்க்கல்வி. அந்த மெய்க்கல்வி நாம பயிலணும் அப்படின்னா முதல்ல தெய்வத்தினுடைய அந்த திருவாய் மொழியானது இந்த காதுக்குள்ளார போறணும். அது ஒரு பெரிய பாடு. எப்படி இருக்கு அப்படின்னா வணங்காமுரண் செவிக்கணவாயாக இருக்குது. அது ஒரு சின்னஞ்சிறு கால்வழியின் பாத வாழ்வாக இருக்கு. சின்னஞ்சிறு கால்வழி தான் அது, ஒரு சின்ன ஒரு தொலைதான். ஆனா அது எப்படி இருக்குன்னா அடைச்சிட்டு இருக்கு. எதில் அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் அடைச்சிக்கல, மெய்க்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, பொய்க்கு நல்லா திறந்து வச்சிருக்கு. அப்போ அத வந்து அந்த திரை என்ன பண்ணுது, ஒரு மெய்யான ஒரு பொருள் போச்சு அப்படின்னா அத முரண்டா பேசுறது. பெரியவர்கள் எடுத்து வச்ச எல்லாத்துக்கும் முரண்டா மாற்றி பேசுவது, இல்ல அதற்கு எதிர்ப்பதமாக செயல்படுவது. அப்படியாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து அந்த செவி வந்து முதல்ல வழி விடணும். அந்த ஒரு வழி விட்டதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தினுடைய அந்த திருவாய் மொழியானது உள்ள போகுது. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது அந்த செயலை செய்ய தொடங்கும். இதுக்கு தீர்க்க தரிசனமாக காகப்பு சென்ற பிரானவர்கள் இதை குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதுதானே சொன்னதும் யான் வரைந்தேன். இது என்னுடைய இது கிடையாது, அவங்க சொன்னாங்க, நான் எழுதினேன்.
இதுதானே சொன்னதும் யான் வரைந்தேன் இகத்தினில் அத்தனே வரைவதுண்டு. அதுதானே சுயமாகும் முன்பாகத்தில் ஆறுமே நம்புதற்கும் பின்னோர் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விவரித்த இடமதுதான் முக்கியம் என்று வேண்டி வேண்டி சொல்லி வந்தேன் குணமே மெத்த தவறித்தான் போகாது சத்தியம் சத்தியம் தவத்தோரே நம்பு வீரத்தன் வாக்கே எவரிடத்தும் புகுந்துமே சுத்தம் செய்ய எண்ணிறந்த சக்தியே உள்ளதையா. அப்போ எவரிடத்தும் புகுந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த செயல் உள்ளதாக தேவத்தினுடைய அந்த திருவாய் மொழியானது இருக்கு. அது காது வழியாக உள்ளார போகணும். போச்சுன்னா உள்ளார போய் சுத்தம் செய்யும். ஏன் சுத்தம் செய்யுது அப்படின்னா அந்த பரிசுத்த பிரான் அவர்கள் குடியேற வேண்டிய அந்த செயல் நடைபெறணும் அப்படின்னா அந்த சுத்தத்தை செய்யணும். எவரிடத்தும் புகுந்துமே சுத்தம் செய்ய எண்ணிறந்த சக்தியே உள்ளதையா. அவரிடத்தில் உள்ளதொரு கருணைதானே அவரிடத்தில் உள்ளதொரு கருணைதானே. அப்போ இப்படி காமப்பிறப்பே நீ பிறந்து நேமமாச்சாம் வழி போன உன்னை அப்படித்தானே நம்ம போயிட்டு இருந்தோம். அப்படி மாறி போய்கொண்டிருக்கிற நம்மள மாற்றணுங்கிறதுக்கு ஏன் அவங்க வரணும்? அது ஒரு கருணை தானே. நாம் உருவாக்கிய அந்த மனிதன் இப்படி வீணாக போகிறானே அப்படிங்கிற ஒரு கருணை தானே. அந்த கருணை இல்லை அப்படின்னா நாமெல்லாம் அதோகதிக்கு தானே ஆளாவோம். அவரிடத்தில் உள்ளதொரு கருணை தானே ஆரார்க்கும் தீர்க்கவே செய்யும் செய்யும். அப்போ அந்த தீர்க்கமாக செய்யக்கூடிய அந்த கருணையோட தெய்வம் அவர்கள் இறங்கி வர்றாங்க. பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவரவர் பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவரவர் பேரூரெல்லாம் பெற்ற பெரும்பேர் பெம்மானவர் பிச்சைக்கு வந்தாரே. அப்போ பிச்சைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவரவர் பேரூரெல்லாம் பெற்ற பெரும்பேர் பெம்மானவர் பிச்சைக்கு வந்தாரு. அப்போ அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய பெருமை. ஏன்னா நாம லகுவா நினைச்சிடக்கூடாது. நினைச்சா அந்த பாவம் நமக்கு தலைக்குதானே வரும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வரியிலேயே அதை குறிப்பிடுறாங்க. அப்போ மீட்ல ஒண்ணு பாருங்க. கேக்குதா? அப்போ இந்த பாடலுடைய 6-7 வரிகளை முன்பாக நமக்கு முன்பாக சென்ற வாரமும் இந்த வாரமும் அதற்கு முன் வாரங்களிலும் பேசிய மாணிக்கண்ணா இன்னும் நிறைய பேர் அந்த ஒவ்வொரு வரிகளாக எடுத்து தெய்வம் அவர்களுடைய அந்த பெருஞ்செயலை நமக்கு விவரித்து வந்தாங்க. அப்போ இதுல ஒரு வரி கடைசி வரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய தெளிவுடை மதமேலாம் திரட்டி கொண்டெழுந்தீவன் தெளிவுடை மதமேலாம் திரட்டி கொண்டெழுந்தீவன் கலையூக தலையற்று தலையூக பயிரேற்ற பிச்சைக்கு வந்தாரே பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே.
இந்த ஒரு வரியை எடுத்துக்கலாம். இந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு இன்று ஊனி நாம பார்க்கும் பொழுது, தெளிவுடை மதமெல்லாம். அப்போ தெளிவு இல்லை. இதுவரைக்கும் வந்த மதங்களிலையும் நாம முழுமையாக சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு பெரிய பேச்சாளிகளாக இருந்தாலும் தெளிவு இல்லை. என்ன தெளிவு இல்லை அப்படின்னா, அதை தீர்க்க தரிசனமாக குறிப்பிடும் பொழுது, குழப்பமுற்றிருக்கின்ற இந்த உலகத்தை தெளிவிக்கப் போகிறார். இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குழப்பத்துல இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டா, நாம எல்லாம் தெளிவா தானே இருக்கிறோம், எனக்கு எந்த குழப்பமும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெய்வம் அவர்கள் நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க, ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க. தெய்வம் எதற்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அத கேட்டு வர்றதை பார்த்தோம்னா ஒரு ரொம்ப சாதாரணமா ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானத்தை எடுத்து பேசுவது போல இல்லாம ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிவது போல, இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தெய்வம் வேணுமா? காசை உண்டாக்குறதே நீதானே. கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கிறதுக்கு தெய்வம் வேணுமா? அதுக்கு வக்கீல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது, நாம தெய்வத்தை எதுக்காக போய் கும்பிடுறோமோ அது எல்லாத்தையும் அங்கேயே அடிச்சிடுறாங்க. காசு வேணும், குழந்தை வேணும், வீடு கட்டணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படியாக நாம எதுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு இருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அந்த ஒரு வாக்கியத்திலேயே எளிமையாக விலக்கி எடுத்துடுறாங்க. அப்போ என்ன குழப்பம் இருக்குது? தெய்வம் எதற்கு அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்துல நாம இருக்கிறோம். தெய்வம் எதற்குன்னு தெரிஞ்சாதானே தெய்வத்தினால பலன் அடைய முடியும். தெய்வத்தை எதற்குன்னே தெரியாது, எதுக்கோ நாம தேடிட்டு இருக்கிறோம். அது ஒரு குழப்பம். இறைவன் மதங்களை உண்டாக்கியது ஏன்? இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இறைவன் மதங்களை உண்டாக்கியது ஏன்? எதுக்கு மதம் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வாக்கியம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு மதத்தை எப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கன்செஷன் வாங்குறதுக்கும் தன்னுடைய ஜாதின்னு வச்சுக்கிட்டு ஆள் பலத்தோட இருக்கிற எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா மதம் அதற்காக வந்ததா அப்படின்னா, நமக்கு மதம் எதற்காக வந்ததுன்னு தெரியாத உலகத்தில் இருக்கிறோம். அப்புறம் செத்து போற உடம்பு தானே இது. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு செத்து போயிடும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆடு இருந்தது, மாடு இருந்தது, செத்து போச்சு. அது போல நீ செத்தியா? உன் தகப்பன் செத்தானா? அப்படி செத்தான் அப்படின்னா அதுக்கு எதுக்கு திதி கொடுக்குற? ஏன் வருஷம் ஏன் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு உருவாக அல்லவா இருக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு குழப்பம். நம்ம அந்த இதுல குழப்பத்துலதான் நாம இருக்கிறோம். அப்போ அடுத்தது பார்த்தா, பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்களே, அது எதுனா பகவத்கீதை. எவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, 18 அத்தியாயங்கள் இருக்குது. அதை படிக்கிறோம். இங்க இருந்து அம்பு போகுது, அங்கிருந்து அம்பு வரப்போகுது. இப்படி வந்து கொண்டு இருக்கிற நேரத்துல உபதேசம் செய்தாங்கன்னு சொல்றாங்களே, நம்புற மாதிரி இருக்கா? ஆனா இதெல்லாம் நம்பித்தானே படிக்கிறோம். அப்போ அந்த க்ஷண நேரத்துல செய்த உபதேசம் எது? அந்த உபதேசம் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வம்புக்கா படிக்கிறோம் அப்படின்னு ஒளிநாடால கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, வம்புக்கா படிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளோட இருக்கக்கூடிய குழப்பங்கள். அடுத்ததாக, சாவுல 2 வகை இருக்கு அப்படின்னே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒரே வகை தான் நமக்கு. அப்போ 2 வகை இருக்குது சாவுல அப்படிங்கிறத ஒரு எளிமையா போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு திருடன், இதை வச்சு நமக்கு ஒரு அழகா அதை அந்த தெளிவை நமக்கு கொடுப்பாங்க. அதே போல நீ படைத்த இறைவனை கும்பிட்டு இருக்கிறியே, உன்னை படைத்த இறைவனை என்னைக்கு கும்பிட போற அப்படின்னு கேட்டு நிறைய பேர் சேர்ந்தவங்க எல்லாம் நம்மளுடைய மேவழி சரித்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல பிரம்மச்சாரின்னு சொல்றியே, பிரம்மத்தை நோக்கி செல்வதல்லவா பிரம்மச்சாரி. இன்னைக்கு பெண்களை கண்டா அது ஞானம் வராதுன்னு சொல்றியே, பெண்களை கண்டு அஞ்சுகின்ற ஞானம் என்னிடத்தில் இல்லை. இது
யமனை மிதித்து ஏறக்கூடிய விஞ்ஞானம், இது பெண்களை கண்டு பயப்படாது அப்படின்னு உலகம் எதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் வந்து உடைச்சு தூளாக்குறாங்க. அப்புறம் உயிர் எழுத்து அந்த வாக்கியத்தை நாம பார்த்திருக்கோம். அத்தரையில அதாவது முறைக்குமே முறையாக பதியிருந்தும் அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான், ஆனா தெரியாதது போல. நான் படிச்சது கூட இல்லையா, இண்டம்புதனடியில உட்காந்து படிச்சோம், உங்களை போல படிச்சிருக்கோமா? ஒன்னும் படிச்சது இல்ல. தமிழ் எனக்கு எழுத தெரியாது. என் ஆசாரோட போகும் பொழுது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எழுத தெரிஞ்சு அதுவும் மறந்து போச்சு. இப்ப நான் இருக்கிற தமிழ் எல்லாம் என் பிள்ளைங்க கத்துக் கொடுத்தது. சொல்றது இப்படி, ஆனா ஆனான்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க, கீழே ஆனான்னு எழுதுறாங்க, குச்சி வச்சு அடிக்கிறாங்க. உயிர் எழுத்துன்னு சொல்லி சொல்றீங்க, அதுக்கு உயிரே இல்லையே, சத்தமே போடலையே. இப்ப உங்களை கிள்ளணும்னா நீங்க சத்தம் போடுறீங்களே, உயிர் எழுத்துன்னு சொல்றீங்க, உயிரே இல்லையே. அப்போ உயிரெழுத்து என்பது எது? இப்படியாக இந்த உலகமானது குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது. அத தெளிவிக்க வேண்டிய ஒரு செயலோட வர்றாங்க. அதனால தெளிவுடை மதமெல்லாம் திரட்டி கொண்டு எழுந்தியவன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதை இன்னும் விரிவா சொல்லும் பொழுது, திருப்பத்தூர் வைரவன் கோவில் முகப்புல செய்த அந்த பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது, ஏ தெளியா உலகீரே, தெளியா உலகு. நாம நம்மளுக்கு தெளிவா நம்ம இருக்கிறதாக நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வரிக்கு வரி படிச்சு அதுல என்ன தவறு இருக்குது, இது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு உட்கார்ந்து பார்த்து நுணுகி நுணுகி படிக்கக்கூடிய அறிவுடையவர் தானே நீங்க. இது விஞ்ஞானம்னு வரும்பொழுது மட்டும் அறிவு ஏன் மழுங்கல் ஆயிடுது? ஏன்னா நாம தெளியா உலகீராக நாம இருக்கிறோம். ஏ தெளியா உலகீரே, எமது உடல் ஒத்த பிறவியரே. எது ஒத்தது? உடல் மட்டும்தான் ஒத்தது. இந்த தேகமானது ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அந்த பயிற்சியில் அவர்கள் பெற்றிருக்கிறார்களே அதுவும் நம்மளதும் ஒன்னா இல்ல. அப்போ எப்படி சொல்றாங்க? உடல் ஒத்த பிறவியரே, என்ன போலதானே இருக்கிற அப்படின்னா என்ன போலதானே இருக்கிற, என்னையாக இல்லவே, அப்படித்தானே நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். ஏ தெளியா உலகீரே, எம்முடைய உடலொத்த பிறவியரே. நாம படிக்கும் பொழுது உடலொத்த பிறவியரே என்னைய போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெய்வம் நம்ம அழைக்கிறார்கள், அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை நம்ம நின்று கவனிக்கும் பொழுது உடல் தான் ஒரே மாதிரி, ஆனால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பேரு அது தனி அல்லவா? உங்களுடைய அரிய வயது வாணாளினை செலவு காவு கொடுத்து ராப்பகலாக ஓய்வு ஒழிவின்றி கல்வி என்ன பெற்ற படிப்பு முதலாகிய பொருளினங்கள் அனைத்தும் தேடா தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் பொய். கண்டு கண்டு நீ விண்டையாவுமே காணுவாய் மூப்பாழன. நம்ம கண்டதற்றையும் பொய். கவியேறிய அந்த கோனிடம் காணுவாய் மூப்பாலையே. அப்போ யாரிடம் அந்த மெய்யை காண முடியும் அப்படின்னா காவியேறி அண்டர்கோனிடம் தான் அந்த மெய்யை காண முடியும். தேடா தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கு வந்து எட்டப்படாததும். இறுதியாக அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளினுடைய முடிவு வரக்கூடிய அந்த நாள்ல நாம் இதுவரைக்கும் செஞ்ச செயலினுடைய தீர்ப்பு கொடுக்கப்படுது. ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், ஏதோ ஒரு கிளாஸ் போறோம், 9ஆம் கிளாஸ் வச்சுக்கோங்க, போய் சேர்றோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் வருஷம் முழுசும் படிக்கிறோம். கடைசியில வந்து பரீட்சை வைக்கிறாங்க, அதை எழுதுறோம். அது நம்ம படிச்ச லட்சணம் வெளியில வந்துடும், மார்க்கா வெளில வந்துடும், பாஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம். அது போல இந்த உலகத்துல மனிதனாக பிறந்துட்டோம். பிறந்து இவ்வளவு நாள் இருந்ததனுடைய பாஸ் ஃபெயில் வந்து கடைசியில காமிச்சிடும். ஆனா மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இளமையில இருக்கும் பொழுது என்னென்னவோ ஆட்டம் போடுறான், எப்படி எப்படியோ இருக்கிறான்.
ஒரு தேகத்துல பலம் இருக்குது, காசு பணம் இருக்குது, சுற்றம் சொந்தம் இருக்குது, குடும்பம் இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் துணையாக வைத்துக் கொண்டு மனம் போற போக்கத்துல இருக்கிறான். அது 50 வயசு ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு லேசா நலிவு வருது. 58 வயசாச்சு, வேலையை விட்டு போடா அப்படின்றான். வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பெருசாயிடுச்சு, வயசாயிடுச்சு, நீ ஓரமா உட்காரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பழைய ஆளு நீ அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் சரி, நாம சேர்த்த காசு இருந்துச்சுன்னா காசு நம்மள்ட்ட சேர்க்க முடியாதுன்னவன் காசு இல்லாம போச்சு. சுற்றம் சொந்தம் நம்ம நினைச்சிட்டு இருந்தவன் அதெல்லாம் நம்ம ஓரமா உட்கார வச்சிருச்சு. சரி, அதெல்லாம் தொலையுது, நம்ம கை காலெல்லாம் நம்ம பலமா நம்ம வச்சுட்டு இருப்போமா, அதே வச்சு ஏதாவது பண்ணிடலாமான்னு பார்த்தா ஒன்னொன்னா அதுவும் அப்படியே தளர்ந்துகிட்டு வருது. கண்ணு மங்கலாவது, கண்ணாடி போட வேண்டியது இருக்கு, காது சரியா கேட்க மாட்டேங்குது, ரொம்ப தூரம் நடந்து போனோம்னா கால் வலிக்குது, உட்கார்ந்து இருந்தோம்னாலும் வலிக்குது, நின்றுட்டு இருந்தாலும் இப்படியே ஆகுது. அப்போ அப்பதான் கொஞ்சமா பயம் வருது. ஐயோ, நாம இறைவனை நாம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி போறது என்ன, ராமேஸ்வரம் போற தீர்த்த யாத்திரை எல்லாம் எப்ப உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மங்கு போற காலத்துல இறைவனை போய் தேடுவது. அதற்குத்தான் இறைவன் இந்த மனிதனை படைத்திருப்பானா அப்படின்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எது உனக்கு முக்கியமாக இருக்கு? அந்த பொய் தானே உனக்கு முக்கியமா இருக்குது. அந்த மெய் உனக்கு முக்கியமா இருந்திருந்தா உன்னுடைய உடல் நல்ல ஆகிருதியாக இருக்கிறப்ப அல்லவா அதை தேடி இருக்கணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் உலக சம்பத்துக்கே ஒண்ணு உனக்கு ஆகாதுன்னு உனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீ மெய் சம்பத்தை தேட வந்த அப்படின்னா எப்படி ஐயா அது கிடைக்கும்? இதுதான் குழப்பம். தெளியா உலகீரே, தெளிவில்லையே, தெரிஞ்ச மாதிரி நீ பேசுறியே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, தெளியா உலகீரே, தேடா தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாததும், மேலும் விகார விபரீத துன்பத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் புகுதப்படுவதும் அன்றியும், பிறர் துயர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பினுக்கென்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும். நல்லா சம்பாதிச்சு வச்சார், 6 கோடி 7 கோடி இல்ல 20 கோடி வச்சிருக்கார், பிள்ளைங்க இருக்குது, கையில காசு இருக்குது, எதுவும் போய் சம்பாதிக்கல. காசு இருந்ததுனால அதுங்க எந்த வேலையும் செய்யாம இதையே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் சண்டை, எனக்கு உனக்குன்னு சண்டை. இறுதி நாள்ல ஒரே சண்டை, இவருக்கு நிம்மதி இல்லை. இவர் என்ன நினைச்சாரு? காசெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம், காசு நிறைய இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம், பலத்தோட இருக்கலாம், எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு. ஆனா இறுதி நாள்ல அதுவே சண்டையா போய் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை கொடுத்தது. நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும், பிறர் துயர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பினுக்கென்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும், நீடு நில்லாததும். இந்த கண்ணால பார்க்கக்கூடியது அத்தனையும் மூக்குல மூச்சு ஓடிட்டு இருக்க வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். அதுவே அனுபவிக்க முடியாது, வயசாச்சுன்னா அதுவே அனுபவிக்க முடியாது. அது போனதுக்கு அப்புறம் என்னத்தை அனுபவிப்ப? மனு நித்தியனாச்சே, மறுமை வாழ்வனுக்கு என்ன தேடி வைத்திருக்கிறாய் அப்படின்னு பரிசுத்த இஸ்லாத்துல கேட்கிறாங்க. அதற்கு இறக்கப்பட்டு பாதுகாப்பு உதவி புரிய வருகின்ற எல்லோரையும் பற்றி பிடித்து மீட்சியின்றி துன்புறுத்தும் பாழானவை. இத்துடனா? இல்லை இல்லை, நீ செஞ்சு வச்சிருக்கிற அந்த பொய்யை சேர்த்து வச்சிருக்கிறியே, அதனுடைய பயன் எல்லார் உற்றார் உரன்முறைகளும் கட்டியிடும் இரு நாளினுக்கும் அப்பாலே வரும் கோடி கோடி கால வாழ்வினுக்கும் இங்கிருந்தே எட்டி தீவைத்தே விடுகின்ற அடுத்தாருக்கெடுக்கும் நயவஞ்சக துன்புறுத்தும் பாழானவை. இதுதாண்டா அத்தா உன் பாட்டன் பூட்டன் என் பாட்டன் பூட்டன் உங்களுடைய கையிலும் ஓயாது பாடுபட்டு தேடி திரட்டி இன்று வைத்திருக்கின்ற விதை முதலப்பா. எது இருக்குது நம்ம கையில அப்படின்னா இந்த பொய் தான் இருக்குது.
பொய்யை தேடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தோட நாம இருக்கிறோம். அது தொடர்ந்து வரும் பொழுது நீவிர் எல்லீரும் திரண்டு ஆர்வமழிந்து வேண்டுமென்று வந்து என்னை பிடித்து வைத்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாம் அந்த மெய்யை பெறணுங்கிற ஆர்வம் வந்து என்னை பிடித்து முன்னால வைத்துக் கொண்டு யாம் கூறுவதை யோசனை பண்ணுவீர்களே, ஆனால் உங்களுக்கு நிரப்பமான அழியா பெருநிதியமாகிய, நாம தேடினதெல்லாம் அழியக்கூடியது, கடைசியில உதவாதது, மேலும் நம்மளை கவலைக்குள்ள துன்பத்துல ஆக்கக்கூடிய செயலுடையது. ஆனா அவங்க கொடுக்க போறது எது? மெய். மெய் என்பது எது? அழியாதது. அழியா பெருநிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெரும் மெஞ்ஞான தெளிவு கிடைக்கும். தெளிவு உடை மதமேலாம் திரட்டி கொண்டெழுந்தீவன். என்ன தெளிவு அப்படின்னா, உங்களுக்கு நிரப்பமான அழியா பெருநிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் மெஞ்ஞான தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த தெளிவுதானே தெய்வமோர்கள் நமக்கு அது கொடுக்கறாங்க. அந்த தெளிவு கிடைச்சது அப்படின்னா அந்த மெய்யை நாம பெற்றுக்கொள்ளும். அப்படி இல்லை அப்படின்னா மெய்யை பெற மாட்டோம். ஏன்? நமக்கு மாயையில மாட்டிட்டு இருக்கிறோம். மாறி நின்று மயக்கிடும் புலன் 5ம். மாறி நின்று, எப்படி மாறி நின்று? நல்லது கொடுக்கறது மாதிரியே தான் இருக்கும். இந்த 5 நாம சம்பாதிக்க கூடியது நல்லது கொடுக்கறது மாதிரியே காட்டிட்டு இருக்கும். நம் கண்ணால சம்பாதிப்பது, கையால சம்பாதிப்பது, காதால சம்பாதிப்பது, உடலால சம்பாதிப்பது எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லது கொடுக்கற மாதிரியே இருக்கும். மாறி நின்று மயக்கிடும் புலனைந்தும். அந்த மயக்கம் எப்ப தெளியும் அப்படின்னா அந்த இறுதி நாள் வரும் பொழுது அது தெரியும். அதனாலதான் இப்படி எதை சொன்னாங்கன்னா பஞ்சப்புலன் அப்படின்னா. பஞ்சப்புலன், பஞ்சம் செய்யக்கூடிய அந்த புலன் மேலே இழுப்பது போல இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க போறோம்? கீழே புதகுழிக்குள்ளார போய் மாட்டிக்கொள்வதாக இருக்கும். அப்போ ஒரு நேரத்துல வயசானதுக்கு அப்புறம் 60 வயசு ஆச்சு, அறுந்து போச்சு, இன்னுமே மெஞ்ஞானம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எல்லை வந்ததுக்கு அப்புறம் அந்த புதகுழியில இருந்து வெளியவும் வர முடியாது. அப்படி ஒரு சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயலுடையதாக இந்த புலன்கள் இருக்கு நமக்கு. இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை நித்தியம் போல காணப்படுகிறது, ஆனால் அப்படி அல்ல. எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், அது நித்தியம் போல நம்மளுக்கு இருக்கு. இதை வச்சு நாம சம்பாதிச்சிடலாம், இதை இருந்தோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருந்துடலாம். ஒரு வீடு கட்டுறோமா, அதனால நம்ம சந்தோஷமா இருந்துடலாம்னு நாம நினைக்கிறோம். அது நித்தியம் போல காணப்படுகிறது. ஆனா நிஜமா அப்படியா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்? நம்மளுடைய எண்ணமானது அழிந்தே போகின்ற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. நமக்கு வேற தெரியாது. அது அழிந்து போகிறதையே நம்மளுடைய உயிர் நேசமாக கொண்டிருக்கிறது. உன் நினைவை பரிசுத்த பிரானாகிய தெய்வம் அவர்களின் சந்நிதியில் திருப்ப வேண்டும். அப்பதான் அந்த நித்தியமாகிய அழியா பெருநிதியம் நமக்கு கையில கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அத பல இடங்கள்ல குறிப்பிட்டு வர்றாங்க. சிந்தை தெளிந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. சிந்தை என்ன ஆகணும்? தெளியணும். நாம எப்படி இருக்கோம்? தெளியா உலகா இருக்கோம். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம தெளிவா இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சிவன் நமக்குள்ளார வசமாகணுமே. எப்படி பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, சிந்தை தெளிந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. அப்போ அது தெளியணும் அப்படின்னா யாருடைய தயவு வேணும்? இறைவனுடைய தயவு வேணும்.
அப்பதான் சிவன் உள்ளார இறங்குவாங்க. அப்ப அது தெளியணும். இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெளியலையே, தெளிஞ்சாதானே ஜீவன் சிவலிங்கமாக மாறணும். அப்போ இந்த இந்த தெளிவு இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிலை பேரா நிற்பேன் பிறவியரே. எது இவ்வாறு தெளிவு தெரியணும். நாம குழப்பத்தில் இருக்கோங்கிறது முதல்ல தெரியணும். அதுதான் ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று அறிந்து கொள்ளும் அறிஞர்களாகி அப்படின்னு மாண்புமிகு குறிப்பிடுவாங்க. இதுவரைக்கும் நம்ம வச்சிருந்ததெல்லாம் பொய். நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சான்னா அவர் தான் அறிஞர். எல்லாம் படிச்சதானே அறிஞர் வெளி உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா வெளி உலகத்துல தெய்வத்தினுடைய அந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நீ நினைச்சு தெய்வம் தான் கதி அப்படின்னு போனா நீ தான் அறிஞர், மற்றவங்க எல்லாம் அறிஞர் கிடையாது. அப்போ இதில் பழசையெல்லாம் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்னு நமது பெரிய தந்தையர் அவர்கள் வடலூர் வள்ளற்பிரான் அவர்கள் குறிப்பிடுறாங்க. நாம் இந்த சைவத்தின் மேல எவ்வளவு பற்று வைத்திருந்தோம் என்றால் அவ்வளவு பற்று வைத்திருந்தோம். அதெல்லாம் விட்டதுனால வந்த செயல் இது. இது எதனால கிடைத்தது? ஆண்டவர்கள் தயவு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க புகுந்துக்குவாங்க. ஆனா நாம எதையும் விடலையே. அப்போ இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிலை பெயராது இருப்பேன். விடமாட்டேன். உடனே விடமாட்டேன்னா புடிச்சு வச்சிருவேன். இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது மெய் பேசுகின்றன. நீங்க எப்படி இருக்கிறீங்க? பொய்யில இருக்கிறீங்க, அழிவுலகத்துல இருக்கிறீங்க. ஆனா இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது மெய் பேசுகின்றன. அப்போ அதை கேட்டு அதை நம்ம பலன் அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா மெய்யல்லவா கிடைக்கும். பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூத சஞ்சீவி. அப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பொய்யான உடல் தான் மெய்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜமாக எது அப்படின்னா இந்த மெய்யானது மெய் பேசும் பொழுதுதான் அது எது அப்படின்னு சொல்லி தெரியும். அதை தொடர்ந்து தெளிவுடை மதமேலாம் திரட்டி கொண்டெழுந்தீவன் மலை மாலை. அதுலதான் நம்ம தொடங்கணும். மலை மாலை என வரும் பல பல நல நீத பிச்சைக்கு வந்தாரே. அப்போ மலை மலை என வரக்கூடிய பலன் இருக்குது. அந்த பலனை அவங்க கொடுப்பதற்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னை விட மாட்டேங்கிறாங்க. விட்டுட்டு போறது யாரு அப்படின்னா போதும் இதென்று ஓதும் மட்டும் போதும். இது நம்ம இது போதும் நம்ம சொல்ற வரைக்கும் அவங்க ஓதிட்டு தான் இருப்பாங்க. போதும் யார் சொல்றா? நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் போதும் சொல்லிட்டு போறோம். அவங்க 24 மணி நேரம் 365 நாளும் நமக்காகவே அவர்கள் அந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டிருப்பதற்கு தடையில்லாம அவங்க இருக்காங்க. ஆனா போதும் இதென்று யார் சொல்றோம்? நம்ம தான் சொல்றோம். அப்படி சொல்லிட்டு தான் நம்ம போறோமோ தவிர அவர்கள் போதும்னு சொல்லல. அப்போ தெளிவுடை மதமேலாம் திரட்டி கொண்டெழுந்தீவன் மலை மாலை என வரும் பல பல நல நெய்த பிச்சைக்கு வந்தாரு. யார் நல நெய்த? மலை மலை என வரக்கூடிய பலனை யார் எழுதணும்? அவங்களா? அவங்க பெற்றுட்டாங்க. என்னைக்கு அந்த நத்தத்தேடு நிலத்துல அந்த பாட்டையாளர்களுடைய உபதேசம் பெற்றார்களோ அன்னைக்கு அவங்க பெற்றுட்டாங்க. அதற்கப்புறம் அவர்களுடைய பாடெல்லாம் யாருக்காக? நமக்காக. மலை மாலை என வரும் பல பல நல நெய்த அதற்கு பிச்சைக்கு வந்தாரு. ஏன்? நம்மள்ட்ட இருக்க பாவங்களை சந்தகரிக்கணுமே, இந்த பாவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அமுதத்தை கொடுக்கணுமே. வடவை அனலும் எட கெடும் மும்மல கிழங்கு. இந்த மும்மலம் தானே கடைசியில் அந்த நாற்றமாக வெளியில வருது.
அதெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. கெடு மும்மல கிழங்கு விடமும் முறித்து அமுத மடையும் திறந்து விடும் ஒரு உழவு. அந்த மும்மலங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. நமக்கு எதை கொடுக்கறாங்க? அமுதத்தை கொடுக்கறாங்க. மலை மலை என வரும் பல பல நல நெய்த பிச்சைக்கு வந்தாரே. பிச்சைக்கு வந்தாரேன்னு சாதாரணமா நினைச்சிடலாமா? நினைக்க கூடாது. எதை பிச்சையா எடுக்கிறாங்க? நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களை பிச்சையாக பெற்றுக்கொண்டு அந்த அமுதத்தை கொடுப்பதற்காக அல்லவா வர்றாங்க. பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அந்த பிச்சை ஆண்ட திருவிழாவை பற்றி நாம் அது கடந்த 2 வாரங்களாக பார்த்து இப்ப 3வது வாரம் அந்த அடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த வகையில அந்த பிச்சை ஆண்டவர் திருப்பாவில நாம இன்னும் நிறைய ஒவ்வொரு பிறவிகளும் அவர்கள் காண்பதை, அதாவது அவர்கள் அறிவுக்கு எட்டியதை நம்மிடையே அது பகிர்ந்து பெறும்போது நமக்கு அது மிகவும் இனிமையாக இருக்கிறது என்றால் அது நிறைவாகாது, ஏன்னா மிகையாகாது. அவ்வளவு கொட்டி கிடக்கு. அவங்கவுங்க எவ்வளவு அல்றாங்களோ அவ்வளவு கழிட்டு வர்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய சகோதரர் சாலை சிவலன் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு அந்த திருவிழாவுடைய சாராம்சங்களையும் அதை ரொம்ப எதை எடுத்தாலும் அவருக்கு கரெக்டா